கூற்றாயினவாறு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே அதனால ஏற்கனவே இருக்கிறவன் என்னோடு பிணைந்திருப்பவன் அதை நான் எப்பொழுது நினைவில் கொள்ளுகிறேனோ என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படின்னும் பொழுது நான் உன்னை தொழாமல் எப்படி இருக்க முடியும்? உங்ககிட்ட இருந்து விலகி எப்படி இருக்க முடியும்? உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காதவனை நீ விலக்கி அவனுக்கு இந்த குண்டர் ஒட்டு மூட்டை கீழி இந்த மாதிரிலாம் கடமுடான் ஒரு வலியை வேற கொடுக்கலாமா நீ அப்படின்னு கேட்கிறது. இது எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு நமக்கு! நம்ம இதெல்லாம் உணரணும். அடுத்ததாக கூற்றாயினவார் என்ற பதிகம் ஐயா சொல்லியிருக்கீங்க. இதை சொல்லும் பொழுது இந்த பதிகம் கொல்லி என்ற பண்ணிலிருந்து திருவாய் மலர்ந்தருளினார் அப்பர் சுவாமிகள். இந்த பதிகத்தை ஏற்கனவே சுவாமி பாடியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்திய திரு குறுக்கை வீரட்ட தேவாரத்துல கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னு சொல்லுவார். சுவாமியே பாடினார். ஏன் இந்த கொல்லி என்ற பண்ணில் இந்த பதிகத்தை தொடங்கினார் என்பது சேக்கிழார் ஐயா படிச்சிருக்கலாம். சேக்கிழார் சொல்லும் பொழுது பிறவியை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே கொல்லி என்ற பண்ணில் என்ற செய்தியை சேக்கிழார் பதிவு செய்கிறார். பிறவியை கொல்ல வேண்டும் அதுக்காக கொல்லி என்று பண்ண அடாட பிறவி கொல்லி அது மாதிரி சொல்றார். இந்த பதிகத்திலே பல செய்திகளை உள்ளடக்கி 8 வரி பாடல்களாக முதலில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். பண் கொல்லி. இப்ப இருக்கிற ராகத்துக்கு நவரோஜ் அப்படின்னு சொல்றோம். சில சமயம் அந்த செஞ்சுருட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் மேற்கத்திய இசை மரபில இருக்கு. அதை நவரோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் சாமகானம் சொல்லும் பொழுது இந்த ரீங்காரம் இட்டுண்டே இருக்கும். நம்ம பின்னால் அதெல்லாம் பார்க்க போறோம். இந்த பதிகத்தை கூற்றாயினவாறு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதென்பயிற்றின்
அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே நாம் அறிய நமக்கு கிடைத்த அப்பர் சுவாமிகள் பாடிய முதல் பாடல் இல்லையா? எந்த அவருடைய தொடக்கமே எப்படி இருப்பாரு, ஒரு டிராமாட்டிக்கா இருக்கு. ஏன் நான் அவனுக்கு காலங்காலமா வழிபட்டேன், நீ எப்படி என்னை கைவிடலாம்ன்றாரு. இது யார் கேள்வி கேட்க முடியுமா? வர இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது அப்படித்தானே இருக்கு. நான் எப்போதும் உன் பாதத்தை தானே வழிபட்டுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி நீ இப்படி ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு மிக முக்கியம் நுண்மையான ஒரு உண்மையை நமக்கு தெரிவிக்கிறார். இறைவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே முடியாது. எப்போதும் இருக்கின்ற தொடர்பு, அதை நினைவுபடுத்திக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பு. அவ்வளவுதான். நீ அவர் எங்கே வெளியில இருந்து நம்ம இங்கேருந்து அப்புறம் அப்ளிகேஷன் போட்டு அவரோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள, அப்படி இல்லவே இல்லை. எப்போதும் மலர் மிசை ஏகினான்ங்கிறார், உள்ள ஏற்கனவே இருக்கிறாங்கிறார் வள்ளுவர். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் மாணிக்க வாசகர் நீற்றார். ஏற்கனவே இருக்கானே, அவன் நின்றுட்டு இருக்கான் அதனால அப்படிங்கிறார். அதனால ஏற்கனவே இருக்கிறவன், என்னோடு பிணைந்திருப்பவன், அதை நான் எப்பொழுது நினைவில் கொள்ளுகிறேனோ என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படின்னும் பொழுது நான் உன்னை தொழாமல் எப்படி இருக்க முடியும்? உங்ககிட்ட இருந்து விலகி எப்படி இருக்க முடியும்? உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காதவனை நீ விலக்கி அவனுக்கு இந்த குடரோட்டு முட்டக்கி இந்த மாதிரிலாம் கடமுடான்னு ஒரு வலியை வேற கொடுக்கலாமா நீ அப்படின்னு கேட்கிறது. இது எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு நமக்கு! நம்ம இதெல்லாம் உணரணும். நீங்கள் இறைவனை விட்டு ஒரு கணமும் விலகி இருக்க முடியாது என்பதை உணருங்கள் என்பதை உணர்த்துகின்ற பாடல் இது. அதனால்தான் ஒரு பக்கம் அப்படியே நளினமும் உருக்கமும் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் பாடல்கள் அப்படி கம்பீரமா வரும் துவனி. அடுத்த பாடல் அப்படி வருகிறது. பிரகலாதனை தந்தையாகிய இரண்யகசிபுவே ஆட்களை வைத்து பாடாய்ப்படுத்திய மாதிரி எத்தனையோ சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியது போல் அமலர்கள் திருநாவுக்கரசருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு காலவாயில் போட்டுக்கடன்ட்டு மாசில் வீணியம்னு ஒருத்தர் பாடுறாருன்னா, சுண்ணாம்பு காலவாயில் உட்காந்து நீங்க அவர் எதுல எந்த மனித வகையில சேர்ப்பீங்க? நீங்க எத்தனையோ பால் சோற்றுல நஞ்சு கலந்தது அடுத்து வரும், இந்த பாட்டு வரும். யானைய ஏவி விடுறான் அந்த மாதிரி. நாம எதுக்கிட பயப்படணும் அப்படிங்கிறார். எதிர் யாரும் கேட்டிருப்பான் போல் இருக்கு, அதுக்கு சொன்ன மாதிரி இருக்கேன். எதுக்கு நாம எப்படி பயப்பட, எனக்கு எப்படி பயம் வருங்கிறார். இல்ல உன் தைரியத்துக்கான காரணம் சொல்லுங்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க. சிகாகோ மாநாட்டுக்காக விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இன்ட்ரோடக்ஷன் லெட்டர் எல்லாத்தையும் தொலைச்சிடுறாரு. எப்படி இருக்கும் அந்த நாட்டில்? செல்போனா ஜெராக்ஸா ஒரு மண்ணும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. அவர் ஒரு அம்மையார் வீட்டுக்கு எதிர தோட்டத்துல தியானத்துல உட்காந்துடுறாரு. ஒண்ணுமே இல்லை, கையில இல்லை, எங்க போகணும்னு தெரியாது, அட்ரஸ் இல்லை. மறு உட்கார்ந்து இருக்கும் போது அப்புறம் அந்த அம்மா நீங்க யாருன்னு கேட்டு அவருடைய தோற்ற பொலிவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்புறம் அவர் ஆங்கிலத்துல சரளமாக உரையாடின பிறகு அதெல்லாம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும்.
பிற்பாடு நிருபர்கள் அவரை கேட்கிறாங்க வந்து, யோ அவ்வளவு தைரியமா இருந்தியா, ஒண்ணுமே இல்லாம கையில சல்லி காசும் இல்லாம காகிதத்தை எல்லாம் தொலைச்சிட்டு ஒரு தோட்டத்தில் நீ பாட்டு உட்கார்ந்தியே, எந்த தைரியத்துலன்னு கேட்டார். உனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? கோடானு கோடி ஊமை ஜனங்களின் ஆசிகள் எனக்கு உண்டு என்கின்ற தைரியம். பேர்பட்ட ஒரு வார்த்தை, கோடானு கோடி ஊமை ஜனங்களின் ஆசிகள் எனக்கு எப்போதும் உண்டு, அந்த தைரியத்தில் இருந்தேன்றார். தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி டம்ப் மில்லியன்ஸ்ங்கிறார் விவேகானந்தர். இப்போ என்னடா யானை வரப்போகுது உங்க மேல, ஐயா எப்படி நீங்க பதறாம இருக்கீங்க? அது காரணம், இந்த மான்களுக்கு காரணம் வேணும், பதறாம இருக்கிறானே இப்படின்ட்டு அந்த காரணம் சொல்லி ஆகணும். அவர் சொன்னார், ஒரே வார்த்தை, டே நாம அவன் ஆளுடா, நாம எதுக்குடா பயப்படணும், இவ்வளவுதான் இருக்கு. அவர் தமர் யாம், தமர்னா உறவுக்காரன், தமர்னா அடியார், தமர்னா ஆள், அவங்க ஆள். கபாலி ஆள்டானா நீ சொல்லவ பரமேஸ்வரனுக்கு எப்போ அப்படிதான் வரும். ஆனா பெரிய குரல்ல வேற சொல்லுவான் கபாலின்வான், சரி சபையை அடங்கிரும். அது மாதிரி அவருடைய ஆட்கள் நாம அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அதனால நான் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு பயப்படுறதுக்கு எதுவும் வராது. உங்களதாங்க இந்த பாட்டு, இது வந்து பாட்டு இப்ப பாடும்போது சுகமா இருக்கு. ஒரு யானை நம்மளை மிதிக்க எதிர வரும்போது வரணும் இந்த பாட்டு, அப்ப வந்த பாட்டு இது. அது ஞாபகம் வச்சுக்கணும், சீன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிளாஷ்பேக்ல இருந்தெல்லாம் அதுக்கப்புறம் பாடுறது ரொம்ப சுலபம். வீடியோவை பார்த்துட்டு வாயசிட்டு பாடுறதுலாம் நல்ல பாடிடலாம். ஒரு மத யானை ஒன்னு துவம்சம் பண்றதுக்காக ஓடி வரும்பொழுது உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையாம இந்த பாட்டு ஒருத்தர் பாடி இருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட மா மனிதர் என்பது தான் நான் வியந்து பார்க்கிறேன். அஞ்சாமை என்பதுதான் ஒரு மனிதனிலே, ஒரு மனிதன் ஆண்டவனுக்கு காட்டுகின்ற குணமாக இருக்க வேண்டும். ஒரு மனித பண்பின் உச்சம் எது, ஆண்டவனால் மெச்சக்கூடிய குணம் எது என்று பார்த்தால் அஞ்சாமை. இந்த அஞ்சாமை எதிலிருந்து வரும்? சொத்து பத்தால வருமா? வராது. கிருபானந்த வாரியார் சொல்வார், வீட்டை நீ கட்டினியா வீடு ஒன்ன கட்டி போட்டிருக்கான்னு கேட்பாரு. ஏன் ஜமீன் நான் தான், பின்னையும் பூட்டை பிடிச்சிட்டு தொங்குற அப்படிம்பாரு. பூட்டை பிடிச்சிட்டு கைய காலை வச்சுட்டு தொங்குறியே, அப்ப வீடு தானே ஒன்ன கட்டி போட்டிருக்கு. கொட்டாயில வந்து ஒரு சினிமாவை பார்க்கும்போது கூட குழாயை மூடனமா கேஸை மூடனமான்னு பதட்டம் வருது இல்ல, வீடு தானே ஒன்ன கட்டி போட்டிருக்கு வரிசையா சொல்றாரு. அந்த ஜன்னக்கு சாத்தினமோ இல்லையா, திருடம் வந்துருவானோ, வீடு தானே ஒன்னு கட்டி போட்டிருக்கு. வீடு இந்த ஒரு சொத்து பத்தால் வராது, சொந்த பந்தங்களால் வரவே வராது, கல்வியால் வராது, தோற்ற பொலிவுகளால் வராது, கலை வித்தைகளால் வராது. அஞ்சாமை என்பது எனக்கும் இறைவனுக்கும் ஒரு சிறு பிரிவும் இல்லை என்கின்ற உணர்வால் மட்டுமே வரும். அது அவருக்கு அப்படிதான். அவர் எப்படி சொல்றாரு, டே நான் யாருடைய ஆள் தெரியுமா, நான் அதை சொல்லணும்ல, ரொம்ப அழகா இருக்கு. நான் யாருடைய ஆள்? சுண்ண வெண் சந்தன சாந்தும், ரெண்டு சாந்து, ஒன்னு வெண் சாந்து, இன்னொன்னு சந்தன சாந்து. வெண் சாந்து என்பது திருநீர், அப்புறம் சந்தன சாந்து அப்படின்னு ஒரே எழுதுறாங்க. சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும், யானையுடைய உடை. இப்ப எதிர்த்து வருது யானை, நான் யாருடைய ஆளு? அந்த யானைச்சு அப்படி கழிச்சு அதையே தோலா போத்திக்கிட்டாரு, அவருடைய ஆள் நான். சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிற, வளரும்னு ஒரு வார்த்தையை போட்டார் ஐயா. பார்க்க பார்க்க அந்த சிவனுடைய செம்மேனி, செம்பொன் மேனி, அந்த நிறம் வளர்ந்துகிட்டே இருக்கு நம்ம பார்க்க பார்க்க. வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளைய அரவும். அகலம்னா மார்பு, அரவுனா பாம்பு, அல்ல தவழக்கூடிய பாம்பு. திண்ணல் கெடில புனலும் ஊரு, கெடின புலனும் உடையார் ஒருவர், அவர் தமர் நான். அவங்க கெடில புனலும் உடையார் ஒருவர், அவர் தமர் யான். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எங்கிருந்து எனக்கு அச்சம் வரும்படியா எதுவும் நடக்காது, நான் பயப்படுறதுக்கு ஒண்ணு இப்ப இல்லையேங்கிறார். நடக்க என்ன வார்த்தை? மந்திர சொல் வேண்டும், மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு பாரதி கேட்டானே, இதுதான் மந்திரம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அண்ணா
இங்கே ஓதுவார் சுவாமிகளுடைய நண்பர்கள் அன்பர்கள் நிறைய பேர் வந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்லணும். நான் இவ்வளவு சரளமா பேசிட்டு இருக்கேன்னுட்டு நீங்க தவறா நினைச்சிடக்கூடாது. என்னால் அவர் மாதிரி பேச முடியாது, அவர் மாதிரி பாட முடியாது. எனக்கு அந்த அந்த ஞானம் கிடையாது. எனக்கு பிரமிப்பு, எனக்கு வியப்பு, எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதைத்தான் நான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதனால ஓதுவாரும் அவருடைய அன்பர்களும் என்னுடைய கொச்சை வார்த்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரநேரும் அகலம் வளாய அரவு அண்ணல் அரண்முரநேரும் அகலம் வளாய அரவு திண்ணன் கெடில புனலும் திண்ணல் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அண்ணலரன் மூரநேரும் அகலம் வளாய அரவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை